அமைதியான இரவு வேளை. இரவு 1 மணி இருக்கும். இந்தியாவின் கடைக்கோடி மேற்கு பகுதியான மேற்கு வங்காளத்தில் ஒரு ரயிலானது தன்னுடைய பயணத்தை தொடர்ந்துட்டு இருந்துச்சு. அந்த ரயிலுக்குள்ள இருந்த ஒரு பத்திரிகையாளர் ஜன்னலை திறந்து விட்டுட்டு வெளியே இருக்கக்கூடிய காட்சிகளை ரசிச்சுட்டு வந்துட்டு இருந்தாரு. அப்ப அந்த ரயிலானது ஒரு குறிப்பிட்ட இடத்தை கடக்கும்போது திடீர்னு அந்த ரயிலுக்குள்ள இருந்த மக்கள் எல்லாருமே சட்டுன்னு தான் பக்கத்தில் இருந்த ஜன்னல்கள் எல்லாம் மூட தொடங்குறாங்க. இவர் ஜன்னலை திறந்து வச்சிருக்கிறத பார்த்த உடனேயே நிறைய பேர் கத்தி அந்த ஜன்னலை உடனே மூடுங்க அப்படின்னு சொல்லி கத்த தொடங்குறாங்க. இவங்க அப்படி கத்துறத கேட்டதுமே உடனே இவரும் ஜன்னலை மூடுறாரு. மூடிட்டு என்ன பிரச்சனைன்னு கேட்கும்போது அதுக்கு அந்த பத்திரிகையாளருக்கு மக்கள் அளித்த பதில், நாம இப்போ பேகன் கோடா ரயில்வே ஸ்டேஷனை கடந்துட்டு இருக்கோம், அது ஒரு பேய் பிடிச்ச ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே அந்த பத்திரிகையாளருக்கு ஒரே அதிர்ச்சி. ஏன்னா அந்த மக்கள் சும்மா ஒன்றும் சொல்லலை. இந்திய அரசாங்கமே ஒரு ரயில்வே நிலையத்தை பேய் பிடிச்ச ரயில்வே ஸ்டேஷனை சொல்லி அடைச்சி வச்சிருக்காங்கன்னு சொன்னா அது அந்த பேகன் கோடா ரயில்வே ஸ்டேஷன் தான். இந்த வீடியோவில் நாம இந்திய அரசாங்கமே பேய் பிடிச்ச ரயில்வே அப்படின்னு சொல்லிட்டு மூடி வைக்கப்பட்ட பேகன் கோடா ரயில்வே ஸ்டேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம கமெண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. 1960 மேற்கு வங்காளத்தின் பேகன் கோடார் கிராம மக்கள் தங்களுடைய கிராமத்துக்கு ரயில்வே நிலையம் வேணும் சொல்லி போராடி பேகன் கோடா ரயில்வே நிலையத்தை கட்ட வைக்கிறாங்க. ஆனால் அப்போ அந்த மக்களுக்கு தெரியல, இதே ரயில்வே நிலையத்தை மூட சொல்லி நாம் போராடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லா ரயில் நிலையங்களை போலவும் அந்த ரயில் நிலையத்துக்கும் ஸ்டேஷன் மாஸ்டர் இருந்தார். அவருக்கு ஒரு புதுமையான ரயில்வே நிலையத்தில் நமக்கு போஸ்டிங் கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு குடும்பத்தோட அந்த ஸ்டேஷன் பக்கத்துலேயே ஒரு வீடு எடுத்து அவர் தங்கி இருந்தார். எப்பவும் போல தான் அவருடைய வேலையும் போய்கிட்டு இருந்துச்சு. ஆனால் ஒரு நாள் தவிர ஒரு வெள்ளிக்கிழமை இரவு அவர் நைட் நேரம் அந்த ஸ்டேஷனில் படுத்து தூங்கிட்டு இருந்திருக்காரு. அந்த நேரத்துக்கு எந்த ரயிலுமே வராது, எந்த ரயிலுமே பேகன் கோடா ரயில்வே ஸ்டேஷனில் நிற்காது. அப்போ திடீர்னு ஒரு பெண் ஓடும் சத்தம் கேட்க எழுந்து பார்த்த இவருக்கு இவர் கண்ணுக்கு எதிரே ஒரு பெண் அந்த ரயில்வே நிலையத்தில் இருக்கக்கூடிய தண்டவாளத்தில் ஓடிட்டு இருக்கிறது தெரியுது. உடனே பார்த்த இவர் இந்த பொண்ணு வந்து ஊர்க்கார பொண்ணு, விளையாடுறதுக்காக இங்கே வந்திருக்குன்னு நினச்சிட்டு திரும்பவும் படுத்துக்கிட்டாரு. ஏன்னா அந்த நேரம் ஊர் மக்கள் வெளியே சுற்றுறது அப்போ சகஜமான விஷயமா இருந்திருக்கு. அதனாலேயே பெருசாக அந்த விஷயத்தை பற்றி அவர் கண்டுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் இன்னொரு வாரம் வருது. இன்னொரு வாரத்தில் அதே வெள்ளிக்கிழமை அதே இரவு 12 மணி அதே மாதிரி ஒரு பெண் ஓடும் சத்தம் கேட்க எந்திரிச்சு பார்த்த இவருக்கு அதே பெண் அதே மாதிரி ஓடிட்டு இருக்கிறது தெரிய வருது. என்ன இந்த பொண்ணு எப்போ இந்த இடத்துல ஓடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சவரு அந்த பொண்ணு பின்னாடி போலான்னு யோசிக்கும் போது பெண் பின்னாடி போகக்கூடாதுன்னு நினச்சிட்டு திரும்பவும் அதே இடத்துல உக்காந்துடுறாரு. அதுக்கப்புறம் சரி இப்படி ஓடுறது சகஜம்தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு விட்டுட்டாரு. அதுக்கப்புறம் 3வது வாரம் வருது. அதே நாள் அதே வெள்ளிக்கிழமை அதே இரவு 12 மணி அதே பெண் அவர் கண்ணுக்கு எதிராக ஓடுறதை பார்த்த உடனே அவருக்கு கன்ஃபியூஷன் ஆயிடுது. ஸோ இப்போ அந்த பெண் பின்னாடி போகலான்னு சொல்லிட்டு அந்த பெண் பின்னாடி போறாரு. பெண் பின்னாடி போகும்போது அந்த பெண் அந்த ரயில்வே நிலையத்தில் நிற்காம போகக்கூடிய ஒரு ரயிலை நோக்கி ஓடிட்டு இருந்தா. அந்த ரயிலோட வேகத்துக்கு அந்த பெண் ஓட இவருக்கு அதிர்ச்சி ஆயிருது. அந்த ரயிலோட வேகத்துக்கு ஓடி போனதோட நிற்காம அந்த ரயில் மேலே அந்த பெண் தாவரா. தாவியுடனேயே என்னாச்சு அப்படின்னு இவர் கத்துன மறு வினாடி அந்த ட்ரெயின் எப்பவும் போல போச்சு. அந்த ட்ரெயினில் இருந்து அந்த ட்ரெயின் போன பிறகு அந்த தண்டவாளத்துக்கு நடுவில் அந்த பெண் நின்றுட்டு இருந்தா. ரயில் மேலே பாஞ்சு எந்தவித காயமும் இல்லாமல் அந்த பெண் இந்த ஸ்டேஷன் மாஸ்டரை பார்த்து சிரிச்சிட்டு இருந்த பார்த்த உடனேயே அவருடைய உயிர் எல்லாமே நடுங்கி போச்சு. அங்கிருந்து உடனடியாக ஓடி போய் வீட்டில் போய் உக்காந்த அவருக்கு 10 நாள் தூக்கமே வரல. அதன் பிறகு இதை ஊர் மக்கள் கிட்ட சொல்லும்போது ஊர் மக்கள் யாருமே நம்பலை. பல நாட்கள் ஊர் மக்கள் கிட்ட சொல்லி பார்த்துமே ஊர் மக்கள் நீங்கள் கனவு கண்டிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக விட்டுறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் அந்த குடும்பத்தோட அந்த இடத்துலையே இறந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் நிறைய ஸ்டேஷன் மாஸ்டர் அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு வராங்க. ஆனால் ஒவ்வொருத்தருமே இந்த மாதிரி பல அமானுஷ சம்பவங்களை பார்த்து அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுறாங்க. இதை பார்த்த ஊர் மக்களும் இது உண்மைதான அந்த ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் வரும்போது நிறைய பேருக்கு இதே மாதிரி அமானுஷ சம்பவங்கள் நடக்குது. இதை பார்த்த உடனேயே எல்லாருமே பயந்து போய் இந்த ரயில்வே ஸ்டேஷன் எங்களுக்கு வேணாம், இந்த ரயில்வே ஸ்டேஷனை உடனடியாக மூடிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கத்துக்கிட்ட போராடி ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க. பேய் பிடிச்ச ரயில்வே ஸ்டேஷன் சொல்லிட்டு ஊர் மக்கள்லாம் பார்த்து பயப்பட்ட உடனேயே அந்த ரயில்வே ஸ்டேஷனை மக்கள் யூஸ் பண்ணுறதை தவிர்த்த உடனேயே அரசாங்கத்திற்கும் அதிர்ச்சி. இந்த ரயில்வே ஸ்டேஷனை யூஸ் பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ரயில்வே ஸ்டேஷனை பேய் பிடிச்ச ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லியே மூடிடுறாங்க ஒட்டு மொத்தமாக. அந்த ரயில்வே ஸ்டேஷன் மூடி 50 வருடங்கள் ஆச்சு. இப்போ வரைக்கும் அந்த ரயில்வே ஸ்டேஷன் திறக்கப்படவே இல்லை.
இப்போ கூட அந்த ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் யாராவது போனால் ஒரு பெண் சிரிக்கும் சப்தமானது தங்களுக்கு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. அதனாலேயே இரவானாலே அந்த ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் போகிறத மக்கள் எல்லாருமே தவிர்க்கிறாங்க. அதனால தான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் ஒரு ட்ரெயின் போனாலுமே ஜன்னலை எல்லாரையுமே மக்கள் பயந்து மூடிட்டு போகிறாங்க. ஏன்னா அந்தளவு பயத்தை அந்த ரயில்வே ஸ்டேஷனானது அந்த ஊர் மக்கள் மனசில் விதைச்சிருக்கு. ஸோ இதுதான் மக்களே இந்த பேகன்கோடா ரயில்வே ஸ்டேஷனுடைய கதை.